வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். தந்தை பெரியார் அவர்களை ஆதரிக்கிறவர்கள் யார், எதிர்க்கிறவர்கள் யார் என்பதை இந்துத்துவ சூழலில் பெரியாரின் தேவை என்னும் நூலில் தோழர் பெ. மணியரசன் அவர்கள் மிகச் சரியாக விளக்கி இருக்கிறார். பெரியாருக்கு பிறகுள்ள பெரியாரியல் என்னும் தன் கட்டுரையில் அவர் இப்படி எழுதுகிறார். இந்துத்துவ அரசியலை எதிர்ப்போர், தலித் விடுதலைக்கு நிற்போர், பெண் விடுதலைக்கு இயங்குவோர், தமிழ்த் தேசியம் பரப்புவோர், பார்ப்பனியம் எதிர்ப்போர், பொது உடைமை கோருவோர், கடவுளை மறுப்போர், பின்நவீனத்துவம் பேசுவோர் என சமூகத்தின் பல்வேறு பிரிவினரும் பெரியார் வடித்து தந்த கருவிகளை கையில் ஏந்தி நிற்கின்றனர் என்கிறார். தோழர் மணியரசன் யாரெல்லாம் பெரியாரை எதிர்க்கிறார்கள், அவர்கள் யார் என்பதையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். பெரியார் ஒரு தலித் விரோதி, பெரியார் ஒரு முஸ்லீம் விரோதி என்று எழுதி ஆத்திரமூட்டும் பார்ப்பனிய முகவர்களுக்கு பதில் சொல்வது தேவையானது என்கிறார். அவர்களெல்லாம் பார்ப்பனர்களின் ஏஜென்ட் என்று கூறுகிறார். பெரியாருக்கு எதிராக அம்பேத்கர் என்று நிறுத்தும் விவாதம் பற்றியும் அவர் எழுதுகிறார். பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் ஒன்று சேர்ந்து விடாமல் மோதிக்கொள்ள வேண்டும் என்ற நரி தந்திரத்தின் வெளிப்பாடுதான் இது. இதில் பார்ப்பனிய சதி மட்டுமல்ல, இந்திய தேசிய வெறி சதியும் உள்ளது என்று மிக அருமையாக தோழர் மணியரசன் விளக்குகிறார்.